இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பயன்பாடற்ற பயணிகள் நிழற்குடை சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறி வரும் அவலம். சிதிலமடைந்த நிழற்குடையை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் காய்கறி பதப்படுத்தும் மையம் திறப்பு. துரித உரைநிலை கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கலசபாக்கம் பகுதியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அமைச்சர் ஏவ வேலு. ஊத்தங்கரை அருகே மர்ம விலங்கு கடித்ததில் 4 பசு கன்றுகள் உயிரிழந்த சோகம். கால்நடைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தல். வெயிலின் தாக்கத்தில் இருந்து விலங்குகளை காப்பாற்ற வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடு. வெப்பத்தை தணிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பயன்பாடற்ற பயணிகள் நிழற்குடை சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறிவிட்டதாக அங்குள்ள மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடுமலை பழனி ரோட்டில் எஸ்விபுரம் பகுதியில் பயணிகள் நிழற்குடை ஒன்று உள்ளது. இதனை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அந்த பகுதியில் உள்ள ஏராளமானவர்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அந்த பழனியர் நிழற்குடை பராமரிப்பின்றி உள்ளது. இதனால் சிதிலமடைந்துள்ள அந்த நிழற்குடை பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறது. இதன் காரணமாக அதனை ஆக்கிரமித்துக் கொள்ளும் சில சமூக விரோதிகள் மது அருந்துவது உள்ளிட்ட தவறான செயல்களுக்காக அந்த நிழற்குடையை பயன்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பராமரிப்பின்றி உள்ள நிழற்குடையை அகற்றி அப்பகுதியில் புதிய நிழற்குடை அமைத்து அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று எஸ்விபுரம் மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளியில் அமைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்தும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்து பார்வையிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் காய்கறிகள் பழங்கள் விற்பனை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் மையம் அமைக்கப்பட்டது. இந்த மையத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்த மையத்தில் துரித உரைநிலை கூடம், கொதிநீர் மற்றும் நீராவி கொண்டு பதப்படுத்தும் தொழில்நுட்ப அறை, கதிர் இயக்கத்தின் மூலம் பதப்படுத்தும் அறை, குளிர்பதன கிடங்கு, தரம் பிரிக்கும் அறை, எடை மேடை உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. துரித உரைநிலை கூடம் மூலம் அனைத்து வகையான காய்கறிகளையும் பதப்படுத்தி விற்பனை செய்ய முடியும் என்பதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கலசபாக்கம் பகுதியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் ஏவா வேலு மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அருகே தாமரைப்பாக்கம் முதல் தென் மகாதேவ மங்கலம் வரை கிராமங்களை இணைக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டு வந்தது. சுமார் 15 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பால பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று உயர்மட்ட பாலத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன், கிரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஊத்தங்கரை அருகே மர்ம விலங்கு கடித்ததில் 4 கன்றுக்குட்டிகள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூரில் நள்ளிரவில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பேரிரைச்சலுடன் ஓடை போல் குடிநீர் சாலையில் பாய்ந்து வீணாக்கியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அம்மன் நகர், மருதுபாண்டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் அடிக்கடி காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. இந்நிலையில் அம்மன் நகர் பகுதியில் நள்ளிரவில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பேரிரைச்சலுடன் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தற்பொழுது கோடை காலம் என்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் அடிக்கடி குழாய் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே குடிநீர் வீணாகாத வகையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தூர் அருகே கோட்டை சூரங்குடி கிராமத்தை காணவில்லை என்று சிட்டிசன் படபாணியில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த போஸ்டரில் சூரன்குடி கிராம கணக்கில் கோட்டை சூரங்குடி என்ற கிராமம் இருந்ததாகவும் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் பலர் வசித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1933ஆம் ஆண்டுக்கு பின்னர் இங்கு வசித்து வந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் கோட்டை சூரங்குடி என்ற கிராமம் இருந்ததற்கான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது உள்ள வரைபடத்தில் இந்த கிராமம் இருந்ததற்கான ஆதாரங்கள் சிட்டிசன் சினிமா படபாணியில் அழிக்கப்பட்டிருப்பதாகவும், இதுகுறித்து கருப்பசாமி என்பவர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், எனவே அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோட்டை சூரங்குடியில் வாழ்ந்த 18 சமுதாய வாரிசுகள் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360இல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து திருத்தணி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேலஞ்சேரி ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்து வருகின்றனர். அங்குள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக கணினியில் இணையதள கோளாறு காரணமாக கடந்த 2 வாரங்களாக 100 நாள் வேலை பணிகள் வழங்கப்படவில்லை. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் திருத்தணி நாகலாபுரம் மாநில நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த போலீசார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆன்லைன்ல பிரச்சனை இருக்குது. கலெக்டர்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது சரி பண்ணி கொடுத்தோன்னா தான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு அட்டன் செய்து யார் எடுப்பாங்க? பணிதள பொறுப்பாளர் யாரோ ஒருத்தர், பணிதள பொறுப்பாளர் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து மேப் பண்ணுறதுல எங்கள் சிக்கல் இருக்குது, ஆன்லைனில் பிரச்சனை இருக்குது. கலெக்டரில் பேசியிருக்கிறோம். இன்னும் கலெக்டர் மேடம் போயிருக்காங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட்டாக அங்கெல்லாம் போயிருக்காங்க. பேசிட்டு வருவாங்க, சரி பண்ண உடனடியாக வேலை கொடுத்து நடவடிக்கை. ரிசர்வ் வங்கியில் புதிய நகை கடன் கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தி காவிரி விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கம் சார்பில் நாகப்பட்டினத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ரிசர்வ் வங்கியில் உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ரிசர்வ் வங்கியின் புதிய உத்தரவால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அடகு வைத்த நகைகளை வட்டியை மட்டும் செலுத்தி புதுப்பித்து தர மறுப்பதாகவும், இதனால் தனியார் நிதி நிறுவனங்களை நாடி செல்லும் நிலைக்கு பொதுமக்களும் விவசாயிகளும் தள்ளப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். அதிக வட்டிக்கு பணம் வாங்கி நகையை மீட்கும் நிலையால் கந்து வட்டி கொடுமை தலை தூக்கும் அவலம் ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு புதுசா ஒரு சட்டம், என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு நான் நகை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஆண்டுக்கான வட்டியை செலுத்தி என்னுடைய நகையை நான் புதுப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த ஆண்டு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, 1 லட்சம் கூடுதலாக அதோடைய வட்டி. இப்போ 1,10,000 ரூபா வட்டி வந்திருக்குன்னு சொன்னா 1,10,000 ரூபாயை செலுத்தினா மட்டும்தான் என் நகையை நான் புதுப்பிச்சுக்க முடியும்.
இது முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களை வளர்க்கக்கூடிய ஒரு வரையறையாக இருக்குது. தயவு செஞ்சு மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய இந்த மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி கடந்த வரையறை எப்படி இருந்துச்சோ, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியை கட்டி புதுப்பிக்கிற எப்படி ஒரு வரையறை இருந்துச்சோ அந்த வரையறையை செயல்படுத்தி விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டியவர்களுக்கு நடிகர் அஜித் நடித்த திரைப்பட டிக்கெட், 1 லிட்டர் பெட்ரோல், தர்பூசணி மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் இலவசமாக வழங்கப்பட்டன. இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் இதுகுறித்து பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தஞ்சாவூரில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபர்களுக்கு ஜோதி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்பட டிக்கெட், 1 லிட்டர் பெட்ரோல், தர்பூசணி மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் இலவசமாக வழங்கப்பட்டன. அத்துடன் ஹெல்மெட் அணிந்து பைக் ஓட்டினால் குட், ஹெல்மெட் இருந்தும் போடாமல் பைக் ஓட்டினால் பேட், ஹெல்மெட் வாங்காமலே பைக் ஓட்டினால் அக்லி என நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர். தவ காலத்தையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் 6வது வார சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் தவ காலத்தையொட்டி வாரந்தோறும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி 6வது வார சிலுவை பாதை ஊர்வலத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையேற்றார். பேராலயத்தில் இருந்து பழைய மாதா கோவில் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பக்தர்கள் சிலுவையை கையில் ஏந்தியபடி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றிய ஜெபங்களை ஜெபித்தபடி சென்றனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், உதவி பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இறையேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கையளிக்கின்றார். இதோ உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்கிறார். காஞ்சிபுரம் அம்மன் கோவிலில் பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி புதிய ரூபாய் நோட்டுகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவிலில் பங்குனி மாத கடைசி வெள்ளியான நேற்று லட்சதீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி கோவில் ராஜகோபுரம் மற்றும் பல்வேறு சன்னதிகள் வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மூலவர், உற்சவர், அம்மன்கள், மகா விஸ்வரூப பூப்பந்தல், 1 லட்சம் ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகளை கொண்டு நுழைவாயில் முதல் அம்மன் சிலை வரை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திரகவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வண்ண மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிகள் தங்கத்தேரில் எழுந்தருளி கோவிலை சுற்றிலும் வலம் வந்தது. இதில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான திண்டுக்கல் மாவட்டத்தில் கிறிஸ்துவர்களின் தவ காலத்தையொட்டி சிலுவை பாதை ஒலி அமைப்புடன் கூடிய ஊர்வலம் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் 48 நாள் தவக்காலம் வரும் 20ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் புனித வளனார் பள்ளியில் கிறிஸ்துவின் 142 சிலுவை பாடுகளை விளக்கும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டன. இதில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலுவை பாதையில் பாடுகளை நினைத்து மனம் உருகி பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இந்த நிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமிக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கோவை வஉசி பூங்காவில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவையில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் இருசக்கர வாகன பேரணியை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியம் உள்ளிட்டவை குறித்து பேரணியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பேரணியில் கலந்து கொள்பவர்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 108 திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று விளக்கிற்கு பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான மலைப்பாதை சைக்கிள் போட்டியில் பங்கேற்ற கோவை மாணவி தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் பொறியியல் முதுகலை இறுதியாண்டு படித்து வரும் திலோத்தமா ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மலைப்பாதை சைக்கிள் போட்டியில் பங்கேற்றார். இதில் பல்வேறு மாநிலங்கள் போட்டியிட்ட நிலையில் பெண்கள் எலிட் டவுன்ஹில் பிரிவில் திலோத்தமா தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். நாட்டில் ஏறத்தாழ 3 முதல் 4 பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த போட்டியில் திலோத்தமா வெற்றி பெற்ற நிலையில் தென்னிந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. நான் வந்து ஹரியானால நடந்த 21st நேஷனல் MTB சாம்பியன்ஷிப்ல கலந்துட்டு உமன் எலைட் கேட்டகரியில டவுன்ஹில் ஓட்டி அதுல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டவுன்ஹில்ன்றது வந்து ஒரு டஃப்பான ஈவெண்ட். மேல இருந்து கீழே வர மாதிரி, ஒரு மலை மேல இருந்து கீழே வர மாதிரி. ஸோ இதுல வந்து டெரைன்ஸ் எல்லாமே வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ ரூட்டட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு டவுன் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ல வந்து நான் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட் வந்து என் ஃபேமிலி அண்ட் என்னோட கோச் பண்ணியிருக்காரு. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து MTB XC ஓட்டினேன். அதில் 6th பொசிஷன் வந்தேன். இப்போ சைக்கிளுக்கு வந்து 7 to 8 lakhs ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டிலயும் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. இந்தியா லெவலில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து டவுன்ஹிலுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய செலவாகுது. ஸோ ஸ்பான்சர்ஸ் யாரா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி.